कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळिपरकालन् वाळिकलिकन्ये वाळिकुरयलूर् वाळवेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் यस्य कोपिः प्रकाशाभिः आदित्यं दिगतन्तमः वाळिपरकालन् वाळिकलिगन्नि वाळिकुरयलूर् वाळवेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள்கடி தீபம் அடங்காண்டும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறகளஞ்சி கிழக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சிக்கணலங்குழி பரகாலன் பல்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. திருமங்கையாழ்வார் திவ்ய திருவடிகளே சரணம். சிவப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரமதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுக்குள்ளே கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வாரோடு செய்த 4 வேத சாரங்களுக்கு 6 அங்கங்களை அருளி செய்ய பிறந்தவர். அவ்வாறான அத்திருமங்கையாழ்வாருடைய முதற் பிரபந்தமான பெரிய திருமொழியிலே நம்முடைய அனுபவமானது இப்பொழுது தொடர்ச்சியாக திவ்ய பிரபந்த தாரா என்கிற திருநாமத்தோடு ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் பரமம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கும்படியான வர்த்தமான பீட்டாதிபதி ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திவ்ய மங்களாசாசனத்தோடு ஆரம்பிக்கப்பெற்று தினந்தோறும் நடந்து வரும்படியான இந்த திவ்ய பிரபந்த தாரையிலே பெரிய திருமொழியினுடைய அர்த்தத்தை ஆஸ்திக சிகாமணிகள் எல்லோரும் தினந்தோறும் கேட்டு அனுபவித்து வரும்படியான பாக்கியத்தை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட இந்த வரிசையிலே இன்றைய தினம் இவ்வடியவனுக்கு பெரிய திருமொழி ஆரம்பத்தினுடைய ஈற்று பதிகத்தை விண்ணப்பிக்கும்படியாக சுவாமி நியமனித்துள்ளார். அந்த நியமனபடியாக இப்பாசுரங்களிலே இருக்கும்படியான சாரார்த்தங்களை உங்கள் முன்னே சமர்ப்பித்து உங்களுடைய
அருளாசியும் ஆச்சாரிய சார்வமனுடைய கடாட்ச வைபவத்தையும் பெரும்படியான பாக்கியத்தை பெற முயல்கின்றேன். அதை சபலமாக்குவது அடியவர்களுடைய ஆச்சாரியருடைய மங்களாசாசன பலமே. சாதாரணமாக முக்கியமான விஷயங்களை 3 இடத்திலே சொல்லுவது என்பதை சாஸ்திரக்காரால் மிகவும் விசேஷமாக தெரிவிக்கிறார்கள். ஆதி மத்திய அவசானேஷு என்ற அந்த 3. முதலிலே ஆரம்பிக்கும் போது, நடுவிலே முடிக்கும் போது இந்த முக்கியமான விஷயத்தை இந்த 3 சமயத்திலேயும் சொல்லுவது என்பது மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதுபோலே திருமங்கையாழ்வார் எம்பெருமானை பார்த்து வாளை காட்டினார். வாழ்வலியால் மந்திரங்குள் மங்கையர்கோன். அந்த வாளை காட்டின உடனே, அந்த வாளை பார்த்தவுடனே எம்பெருமான் பயப்பட்டு, என்ன மந்திரம் போட்டாய், இந்த மூட்டையை எடுக்க முடியலையே, என்ன மந்திரம் என்ன மந்திரம் என்று அப்படி காட்ட, இந்த காட்டின உடனே எம்பெருமான் பயந்தான். உடனே அடுத்த க்ஷணமே அவனுக்கு அந்த மந்திரத்தை உபதேசித்து விட்டார். அப்படிப்பட்ட அந்த ஆச்சரியமான மந்திரம்தான் நாராயண மந்திரம். அந்த நாராயண மந்திரத்தை தான் முதற் பதிகத்திலே 1 கால் சொன்னது மட்டுமல்லாமல் 9 கால் சொல்லி என்று 10 பாசுரத்திலும் தொடக்கத்திலே சொன்னார். மறுபடியும் நடுவிலே சொல்லும்படியான ஒரு பாக்கியம் எப்பொழுது ஏற்பட்டதென்றால், இந்த ஆரம்பத்திலே 10வது தசகத்திலே ரொம்ப அருமையாக நமோ நாராயணமே நமோ நாராயணமே என்று எல்லா பாசுரத்திலேயும் சொல்லும்படியான ஒரு பேற்றை பெற்றுள்ளார். கடைசியில் சிறிய திருமடலிலே நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என் நாரிடரை நீக்காய் என்ன அங்கே முடிக்கும்போது அந்த நாராயண மந்திரத்தை அங்கேயும் தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட தனக்கு கிடைத்ததான அருமருந்தான அந்த மந்திரார்த்தத்தை நடுவிலே சொல்லும்படியான ஆச்சரியமான கட்டம். 2வது, இத்திருநறையூர் நம்பியினிடத்திலே ஆழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரங்கள் ஆகி அந்த மந்திரோபதேசத்தையும் பெற்ற காரணத்தினாலேயும் அந்த ஆச்சாரியராகிற திருநறையூர் நம்பிக்கு தான் பெற்ற அந்த ஆச்சரியமான மந்திர அனுபவத்தை சொல்லி பேசி அவருடைய பெருமையை நிலைநாட்டுகின்றார் இந்த தசகத்தினால். சாதாரணமாக ஒரு வார்த்தை லோகத்திலே சொல்லப்படும்படியான வார்த்தை மனப்பூர்வஹா வாகுத்தரஹா. மனசுதான் முதலிலே, வார்த்தை பின்புதான். அதுபோல ஆழ்வாரும் கூட தம்முடைய பெரிய திருவந்தாதியிலே முந்துத்த நெஞ்சே முயற்சி தரித்துரைத்து முயற்சி சுமந்தெழுந்து முந்துத்த நெஞ்சே முந்துத்த நெஞ்சே முந்துத்த நெஞ்சே என்று அந்த மனசை கொண்டாடுவது என்று ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுபோல திருமங்கையாழ்வாரும் தம்முடைய திருவுள்ளத்தை குறித்து, அப்பா நீ என்ன பண்ணணும் தெரியுமா, திருநறையூர் எம்பெருமானுடைய திருவடிகளிலே சரணம் புக வேணும் என்று தெரிவித்தார் மனசினாலே.
மனசை பார்த்து, என் மனசே நீ திருநறையூர் நம்பியினுடைய திருவடிவாரத்திலே சரணம் புக வேண்டும் என்றார். உடனே அந்த மனசுக்கு நியமனம் இட்ட உடனே அது கேட்கறது, அதெல்லாம் வாஸ்தவந்தான், நான் சரண் புகுவதற்கு தயாராக தான் இருக்கேன். அப்படி நான் சரண் புகுந்தால் திருநறையூர் முதலான திருப்பதிகளிலே எழுந்தருளியிருக்கும்படியான எம்பெருமானுக்கு இவ்வடியவர்கள் பண்ணும்படியான சரணாகதி அடைக்கலம் புகுதலுக்கு ஏற்ற தகுதி உள்ளதா, தகுதி இல்லாமல் உள்ளதா இல்லையா என்று கேட்ட உடனே அதற்கு உடனே மனசு பதில் சொல்றது, ஐயா அப்பா, அவனுடைய திருநாமத்தை நீ கேட்டறிந்ததே இல்லையா? அந்த திருநாமத்தினுடைய பெருமையே பெருமை. அந்த திருநாமத்தை சொன்னால் என்னென்ன ஏற்படும் என்பதை நான் ஏற்கனவே கீழையே குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளொடு பெரு நிலமளிக்கும் வலந்தரும் மத்தும் தந்திடும் பெத்த தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றனே. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த திருநாமத்தை சொன்னாலே எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் ஸ்வயமார்ஜித தனம், பைத்திருக்க தனம் என்று ரெண்டாக பிரித்து, கட்டிப்பொன் போலே திருநாமம், பனிப்பொன் போலே அவன் என்ன, கட்டிப்பொன் போலே அவன், பனிப்பொன் போலே திருநாமம் என்ன, அப்படி சொல்லும்படியான கிரமத்திலே எம்பெருமானுடைய திருநாமத்துக்குண்டான தனிச்சிறப்பே சிறப்பப்பா மனசு சொல்றது. அதற்கு சில காரணங்கள் சொல்றது. எம்பெருமான் எப்படி இருக்கான்னு தெரியுமா? அடியவர்களுக்கு எளியனாய், நம்முடைய சக்திக்கும் மீறின சக்தியை உடையவனாய், நம்மால் நினைக்க முடியாத காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடியவனாய், நமக்கு இருக்கும்படியான விரோதங்களை எல்லாம் போக்கும்படியான பண்பாளனாய், அதற்கும் மேலாக இந்த லோகம் மேல் லோகம் என்கிற இரண்டு செல்வங்களையும் உடையவனாய் இருக்கக்கூடியவன்தான் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமத்தோடும் கூட அவன் திருமகள் கேள்வனாயிருக்கும் பெருமையும் நாம் அனுபவிக்கலாம். வெறும் திருநாமம் மட்டுமல்ல, அந்த திருநாமத்தோடு கூடியவன் திருமகள் கேள்வனாக இருக்கின்றான். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார் இந்த தசகத்தினால். இன்னும் ரொம்ப அருமையான ஒரு விவரணத்தை நம்முடைய பெரியோர்கள் காட்டும்படியான சமயத்தில் எம்பெருமான் எப்படி இருக்கான் பாருங்கோ. ஒன்றுமே தெரியாதவனை போல இருக்கான். அவனுக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லாதவன் போல இருக்கான். எங்க இந்த அர்ச்சையாக இருக்கும்படியான சமயத்திலே ஒன்றுமே அறியும். அப்படியே படுத்துட்டே இருக்கான், நின்றுட்டே இருக்கான், உட்காண்டே இருக்கான். அவன் எனக்கு என்ன, நாம் பண்ணுறது என்ன தெரியும், நாம் பண்ணுறது என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். நாம் என்னென்ன பண்ணுறோமோ அத்தனையும் அவனுக்கு தெரியும், அத்தனையும் தெரியும். அவனுக்கு என்னமோ ஆற்றலே இல்லை, அவன் ஒரு கல் இல்லை மரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்.
அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அதை எப்போ வெளிப்படுத்தணுமோ அப்போ அவன் ஆச்சரியமாக வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அச்சை வடிவத்திலே ஒன்றுமறியாதவனைப் போலையும் ஆற்றல் இல்லாதவன் போலையும் இருக்கும்படியான சமயத்திலே இந்த திருநறையூர் நம்பியனிடத்திலே அடைக்கலம் புகுந்தால் அது நமக்கு பரிபூர்ணமாக பலிக்குமா? நாம் அவனை சரணாகதி பண்ணினால் நமக்கு பலிக்குமா என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்ட சமயத்திலே, ஐயோ அவன் யாரு? அவன் நம்பி நாராயணன். திருநறையூர் நம்பி அவன் நாராயணன். ஆகையினாலே எந்த விதமான குறையும் கிடையாது. அப்படிப்பட்ட குறையும் இல்லாதவனான அந்த எம்பெருமானுடைய பண்புகளை எல்லாவற்றையும் இந்த தசகத்திலே மொத்தத்தையும் சேர்த்து அப்படியே அனுபவித்து தரிக்கிறார். அந்த சரணாகதியை பண்ணினால் அவன் நம்மை கை கொண்டே தீருவன் என்கிற ஒரு அத்தியவசாயத்தோடு ஆழ்வார் திகழ்கின்றார். அதிலே முதல் பாசுரம் எம்பெருமான் நமக்கு ஏற்பட்டிருக்கும்படியான விரோதங்களை எல்லாம் போக்கி அவன் திகழ்கின்ற பெருமை எப்படிப்பட்டது என்பதை முதற் பாசுரத்தினாலே அனுபவிக்கின்றார். கிடந்த நம்பி குடந்த மேவி கேழலாய் உலக இடந்த நம்பி எங்கள் நம்பி எரிஞர் அரணழியா கடந்த நம்பி கடியாரிலங்கை உலகை ஈரடியால் நடந்த நம்பி நாமம் சொல்லில் நமோ நாராயணமே. ஆழ்வாருக்கு எந்த திவ்ய தேசத்திலே மிகவும் ஆசை, திருமங்கையாழ்வாருக்கு எந்த திவ்ய தேசத்திலே மிகவும் ஆசை என்று நாம் ஆராய்ச்சி செய்ய புகுந்தால் அடியனுடைய பிதாமகரான காஞ்சி சுவாமி அவருடைய திருமங்கையாழ்வார் வைபவம் என்கிற உபன்யாசத்திலே நம்மாழ்வாருக்கு பரமபதத்திலேயும் கூட இந்த திவ்யதேசங்கள் ரெண்டிலேதான் மிகவும் ஊற்றம். என்னது? குடந்த என் கோவலன் குடியடியார்க்கே மடந்தயரு வாழ்த்தலும் மறுதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர் தொடுகடல் கிடந்தவன் கேசவன் கிளரொளி மணிமுடி குடந்தை என் கோவலன் குடியடியார்க்கே. பரமபதத்திலேயும் கூட அது என்ன, எந்த இடத்துல பரமபத அனுபவம், அந்த அனுபவத்தில் கூட திருக்குடந்தை திருக்குடந்தை என்பதை ஆழ்வார் சொன்னார். ஆழ்வார் சொன்னதை விளங்க வைப்பதற்காக அவதரித்தவர் தான் திருமங்கை ஆழ்வார். ஆகையினால்தான் என்ன பண்ணார், ஆரம்பிக்க சேவே குடந்தையே தொழுது குடந்தையே தொழுமின் முதல் தசகத்தில். கடைசியில் பாருங்க, நடுவில் திருக்குடந்தைக்கு தனி பிரபந்தமாகவே திருவழுக்கூற்றிருக்கை ரதபந்தம் அவருக்கே தனியாக கொடுத்துட்டார். நடுவில் கடைசியில் பாருங்க, தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடினாயேன் நிறைந்திட்டேன். அப்போ கூட கடைசி பிரபந்தத்தில் கூட முடிக்கச்சே கூட குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடினாயேன் நினைந்திட்டேன். ஆக திருக்குடந்தையில தான் நம்மாழ்வாருக்கும் மிகவும் ஆசை. அது அப்படியே அடிகொண்டு திருமங்கையாழ்வாரும் திருக்குடந்தையில தான் அவருக்கும் அபினவேசம். ஆகையினால தான் இன்றைக்கும் கூட திருக்குடந்தை முதலான திவ்ய தேசங்களிலே
பகல்பத்து சாத்துமறை அன்றைக்கு என்ன பண்ணுறா, திருமங்கையாழ்வார் திருவடி தொழுதல்னு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற பெரியவாள்லாம் சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு நிர்வாகம். அந்த இங்கே கிடந்த நம்பி குடந்தை மேவி கேடலாய் உலக இடந்தனம். கிடந்த நம்பி குடந்தை மேவி. எம்பெருமானுக்கு எங்கேயா ரொம்ப ஆசைன்னா பரமபதத்தில் ஆசை இல்லை, திருப்பார்கடலில் ஆசை இல்லை. எங்க கிடந்த நம்பி குடந்தை மேவி. எப்போ திருக்குடந்தையில் வந்து சேர்ந்தாரோ அப்போதான் அவருக்கு திருப்தியாச்சு. அங்கே என்ன திருமைசையாழ்வாருடைய வார்த்தையை கேட்டு நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரச்சுரம் கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என்று சொன்ன உடனே எழுந்தாரே பாருங்க. வாழி பாப்பா எழுது, வேணாம் வேணாம் வேணாம், படுத்துக்கோ. வாழி இப்போ எழுந்தார பக்த பராதீனன் என்பதை காட்பதற்காக உத்தான சாயியாக படுத்துருக்கார். உத்தான சாயியாக இப்போ பாருங்க, பரமபதத்தில் உட்காண்டிருக்கான், திருப்பார்கடலில் சாதாரணமாக படுத்துட்டுருக்கான். எந்த இடத்துலையும் இல்லாத இடம் எங்கே படுது, எங்கே இருக்கார் உத்தான சாயியா? இங்கே தான். ஆகையினா பரமபதத்திலேயும் இப்படிப்பட்ட ஆசை இல்லை, திருப்பார்கடல்லேயும் இப்படிப்பட்ட ஆசை இல்லை. திருக்குடந்தையில் உத்தான சாயியாக எழுந்தருளி இருக்கும்படியான சமயத்திலே அவன் பொருத்தத்தோடு ரொம்ப வாடாடா, எனக்கு இந்த இடம் ரொம்ப ரசிக்கிறதுப்பா. அந்த சாய்ந்தருளி இருக்கும்படியான அந்த அழகை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு ஐயோ, இப்படி படுத்து கொண்டிருக்கும்படியான இந்த நிலையை விடுத்து தள்ளிட்டு நின்ன திருக்கோலத்திலேயோ இல்லை இருந்த திருக்கோலத்திலோ இருந்தால் நம்மால் அனுபவிக்க முடியுமா? கிடந்த திருக்கோலத்தில் இருந்ததுனால தானே நம்மால் இந்த மாதிரி அனுபவிக்க முடியறது. ஆக ஆழ்வார்கள் பாருங்க, எத்தனை இடத்துல பார்த்தா கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திரு உடம்பசையா. அவர் தொண்டடிப்படி ஆழ்வார் அவருடைய கிடந்ததோர் கிடக்க கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. அதுக்கு முன்னாடி பாருங்க, ஸ்ரீராமாயணத்தில் சமயா போதித ஸ்ரீமான் சுகசுத்தகா பரம் தபஹா. ஆக அந்த படுத்து கொண்டிருக்கும்படியான திருவளந்தளவில் கண் வளர்ந்தள்ளும்படியான ஆச்சரியமான அழகத்திலே அவனுக்கு உண்டான ஒரு அழகு. ஐயோ, அவன் நின்றிருந்தாலும் இந்த அழகு இருக்காதே, வீற்றிருந்தாலும் இந்த அழகை இழந்திருப்போமே. அவ்வாறு அஞ்ச வேண்டாதபடிக்கு, பயப்பட வேண்டாதபடிக்கு என்ன அழகா படுத்துட்டுருக்காயா. ஆஹா, கிடந்த நம்பி குடந்தமேவி கேடலாய் உலகை இழந்த நம்பி. எங்கேயோ அண்டத்தினுடைய சுவரிலே போய் ஒட்டி கொண்டிருந்த பூமியை குத்தி எடுத்து கொண்டு வந்து அந்த வெள்ளத்துக்கு வெளியே அந்த பூமியை எடுத்து கொண்டு வருவதற்கு தகுந்த ஆற்றலோடு கூடியவன். அந்த ஆற்றலிலே அதை பார்த்தா பயப்பட மாட்டான். நீற்றுக்கும் சேருக்கும் பயப்படாமல் உள்ளே இறங்கி, அதனால்தான் வராகமாக அவதாரம். இந்த சேத்துல வளர்றது இப்போ இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம அந்த அந்த பன்றின்ற கூட்டத்தை பார்த்தா எங்கள் அங்கே ஒரே சேராக இருக்கும், அது சுற்றி வந்து. அதனால தான் எம்பெருமான் வராக அவதாரத்தை எடுத்து அப்படி உள்ளே இருந்த ஒட்டி கொண்டிருந்த அதை வெளியிலே கொண்டுவதற்குடைய ஆற்றலோடு கூடியவன் எம்பெருமான். அவன் யாரு? எங்கள் நம்பி, எங்களுடைய நம்பி, எங்கள் நம்பி.
என்னுடைய நம்பின்னு சொல்லிக்கிற பாருங்க. எங்கள் இந்த அடியார் குழங்கள் அத்தனை பேருக்கும் தலைவன். இந்த உலக இலையிலே உழலும்படியான இவர்கள் தெரிந்து கொண்டிருக்கும்படியான விஷயங்கள் மிகவும் குறைவு. இந்த லோகத்திலே இருக்கவா பாருங்க, இந்த உலகத்தினுடைய சம்பந்தத்தினாலே தெரிந்து கொண்டிருக்கும்படியான விஷயங்கள் ரொம்ப கம்மி. அப்படி நம்முடைய குறைவான குறைதலை எல்லாவற்றையும் தீர்த்தலுக்குண்டான பரிபூர்ணமான நிறைவை உடையவன் எங்கள் நம்பி. அவனுக்கு பரிபூர்ணம், எல்லாம் பரிபூர்ணம், நமக்கு எல்லாம் குறைதான். அதனால்தான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. எங்களிடத்தெல்லாம் மொத்த குறையும் எங்களிடத்து தான், உன்னிடத்துல ஒரு விதமான குறையும் கிடையாது. அப்படிப்பட்ட எங்கள் நம்பி என்ன பண்றான்? அந்த எல்லா விதமான குறையும் போக்குவதற்காகவே வந்துள்ளான். எரிஞர் அரணழிய கடந்த நம்பி கடியாரிலங்கை உலகை ஈரடியால் நடந்த நம்பி நாமம் சொல்லில் நமோ நாராயணமே. நமக்கு மற்றையோரோடு எந்த விதமான பகையும் கிடையாது, யாரோடையும் நமக்கு பகை கிடையாது. ஆனால் பாகவத சத்துக்களாக இருந்தால் அவர் தான் பகைவர்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த பகைவர்கள் அமைத்த அரண், உள்ளுக்குள்ள வர முடியாதபடிக்கு அரண் அமைத்த அந்த அரணை எல்லாவற்றையும் அழித்து, கொடிய அரக்கர்கள் திரண்டிருக்கும்படியான லங்கை எல்லாவற்றையும் அழியச் செய்து, அந்த லங்கா ராஜ்யத்தையும் வெற்றி கொண்டு, அதற்கும் மேலாக விபீஷணனுக்கு பட்டாபிஷேகத்தையும் பன்றி வைத்த வெற்றியாளனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட குறைவில்லாதவன். எந்த குறைவும், வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. எதுக்காக வந்தான்? எதுக்காக அவதாரம்? சகதேவை உதுர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகி. ராவணவதம் முக்கியம். ராவணவதம் முடிஞ்சு போச்சு. ராவணவதம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே என்ன? விபீஷண பட்டாபிஷேகத்தையும் பண்ணி அதையும் அழகு பார்த்து, அப்படிப்பட்ட எல்லா விதமான பரிபூர்த்தியும் பண்ணி முடைத்தவனாவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்ணுறான்? இந்த லோகம் மொத்தத்தையும் உலக ஈரடியால், ரெண்டே அடியினால லோகம் மொத்தத்தையும் அளந்துட்டான். மொத்தத்தையும் அளந்து முடிஞ்சு போச்சு. மூணாவது அடிக்கு எங்கே இடம்னு கேட்டான். அப்படி அந்த 2 அடியினாலே அளந்து எல்லாரும் வியக்கும்படியான காரியத்தை செய்து, அதனாலே குறைவில்லாத பெருமையை உடையவனாக திகழ்கின்றான். அப்படிப்பட்ட அவனுடைய பேர் சொல்லில் என்னது? நமோ நாராயணம் என்கிற அந்த பெயரை சொல்லுங்கோள் சொல்லுங்கோள் சொல்லுங்கோள். அதுதான் நமோ நாராயணமே என்று இந்த முதற்பாசுரத்தினாலே நமக்கு வரும்படியான விரோதிகளை எல்லாவற்றையும், என்ன எத்தனை விரோதிகள் பாருங்கோ, இந்த அவதாரத்தில் எத்தனை விரோதிகளை போக்கியிருக்காரு பாருங்கோ. அர்ச்சாவதாரமாக இருந்து நமக்கு இருக்கக்கூடிய விரோதிகளை போக்குறார். வராகாவதாரம் எடுத்து விரோதிகளை போக்குறார். அதே மாதிரி ராமாவதாரம் எடுத்து விரோதிகளை போக்குறார். திருவிக்ரமாவதாரம் எடுத்து விரோதிகளை போக்குகிறார். அப்படிப்பட்ட விரோதிகளை போக்கின ஒரு ஆச்சரியமான எம்பெருமான் தான். அவனுடைய திருநாமன் தான் நாராயணனாம். அத்தை எல்லோரும் சரணாகதி ரூபமாக பண்ணுங்கோள் என்று தெரிவித்தார். அடுத்தது 2வது பாசுரம். விடந்தானுடைய அரவம் வெறுவச்செறிவில் முனநாள் முன் தடந்தாமர நீர் பொய்கபுக்கு மிக்க தாடாளன் இடந்தான் வையம் கேழலாகி உலகையீரடியால் நடந்தானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே. முதற்பாசுரத்திலே நமக்கு ஏற்படும்படியான பகை,
எத்தனை உண்டோ விரோதி நிரசனசீலன் என்பதை கொண்டாடின ஆழ்வார். இந்த பாடலிலேயும் அவன் பண்ணின ஆச்சரியமான காரியங்கள் அவைகளை மறுபடியும் ஒருவரு நினைப்பூட்டுகிறார். பாருங்கோ, விடந்தானுடைய அரவம் வெறுவச் செருவில் முனநாள் முன் தடந்தாவர நீர் பொய்கபுக்கு மிக்க தாடாளன். கீழே சொன்னதை உறுதி பண்றார். மறுபடியும் அந்த நஞ்சோடு கூடியிருக்கும்படியான காளியனே அஞ்சும்படியாக பண்ணினான். என்ன பண்ணான் தெரியுமோ? எப்பொழுதும் 1000 பிள்ளைகளோடு தான் போவான். தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு வருவான். அன்னைக்கு போயிட்டான். காளியன் அந்த குருந்த மரத்திலேருந்து அப்படி ஏறி குதிச்சான். குதிச்ச உடனே அவன் காளியன் பிடிச்சுட்டான். அத்தனை ஜனம் அந்த காளியன் விஷத்தை கக்கறான். மொத்த பேரும் கீழே விழுந்தாச்சு. எல்லாம் அந்த விஷத்தினாலே அத்தனை பேரும் அப்படியே பிராணம் போன மாதிரி படுத்துட்டு எல்லாம் படுத்துட்டு. அப்போதான் பாருங்க, உடனே அந்த மொத்தம் எங்கே பார்த்தாலும் பார்த்தான்னா எங்கே பார்த்தாலும் நிறைய ஆச்சரியமான தாமரை மலர்கள். அப்படி இருக்கும்படியான அந்த பொய்கையிலே போய் புகுந்தான். உடனே பார்த்தான், எம்பெருமான் மேலே ஏறினான். அவனை காலால் தொகைத்தான். இப்படி 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 இப்படி. அவனும் என்னென்னவோ ஒரு தலையை கீழே இருக்கிறது, ஒரு தலையை மேலே ஏற்றுறது, இப்படி அப்படி அப்படி. அவன் என்னவோ இவனை கீழே தள்ளிடணும்னு அவன் பண்ணி பார்த்தான். சர்வசக்தி யுக்தனான இவனிடத்தில் ஒன்றும் பண்ண முடியுமா அவனால்? அவ்வளோதான், தீர்ந்தது. கடைசியில் இந்த திருவடியினாலே துகைத்த பலித்தத்தினாலே அவனுக்கு நல்ல புத்தி வந்துடுச்சு. அப்பா, இனிமே நானோ என்னை சேர்ந்தவாளோ இந்த பக்கமே வருதில்லை, உங்கள் அடியவர்களுக்கு எந்த கஷ்டத்தையும் உண்டாக்க மாட்டேன்னு விட்டுட்டான். அதைத்தான் ஆச்சரியமாக அப்படி காளியனை அந்த இடத்திலிருந்து துரத்தின ஏற்றத்தை உடையவன். எதனாலே? அந்த திருவடிகள் துகைத்ததாலே. அதுபோல எம்பெருமானுடைய திருவடிகள் நமக்கு பட்டதென்றால் அந்த பட்ட ஆச்சரியமான திருவடிகளாலே நாம் உஜ்ஜீவிப்போம். எம்பெருமானுடைய திருவடி இப்போ எப்போ படும்? அதனால தான் இந்த பாருங்க, மறுபடியும் இந்த அவதாரத்திலேயும் எம்பெருமானுடைய திருவடி பட்ட அந்த கீழ்பாசுரத்தில் எப்படி திருவிக்கிரம அவதாரம் சொல்கிறாரோ மறுபடியும் இந்த பாசுரத்திலே மறுபடியும் சொல்கிறார். எதுக்காகன்னு இதுதான் காரணம். ஆக காளியனை துகைச்சாச்சு. அடுத்து இடந்தான் வையங் கேழலாகி உலகை ஈரடியால். ஏற்கனவே வராக அவதாரத்தை சொல்லிட்டாரே, இங்கே என்னன்னா அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த வராக அவதாரத்திலே அண்டத்தை பூமியை எடுத்துட்டு வந்த அவதாரம். உலக ஈரடியால் நடந்தானுடைய நாமம் சொல்லில். இந்த லோகத்தை ஈரடியால், ஒரே 2 அடியினாலே. அப்போ பாருங்க, அத்தனை பேருக்கும் திருவடி ஸ்பர்சத்தை அளித்த அவதாரம் திருவிக்கிரமாவதாரம். அவனுடைய திருவடி சம்பந்தத்தினாலே தான் நமக்கு பெருமை. அதுதான் நம்மாழ்வார் அடிச்சியோம் தலைமிசை நீயணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம் பிடித்தது. ஆச்சரியமான உன்னுடைய திருவடி எனக்கு அடிச்சியோம் தலைமிசை நீ அணி. அந்த அலங்காரம் இந்த அலங்காரம்லாம் இல்லை, உன்னுடைய திருவடிதான் இந்த தலைக்கு அலங்காரம். அதனால்தான் நம்ம தேசத்தில் இந்த தமிழ்நாடு பிராந்தியத்திலேயோ மற்ற இடத்துலையோ அப்படின்னு பார்க்கல. ஆந்திர தேசத்திலே இந்த ஸ்ரீசடகோபன் சாதிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லாமல் அவன் சாதிக்கிறதே இல்லை. கதாபுர சங்கர தாங்குகள் மகத்வஜார விந்தாங்க வத்திரலாச்சன் திரிக்கிரமத்த சரணாம்புஜத்வயம் மதியமூர்த்தாலம் அலங்கரி கதா. என்னை எப்பொழுதுன்னு கேட்கிறாரே, சோத்திரத்தை ஆள வந்தார். இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே தான் தீர்த்த சாதிக்கச்சு
விஷ்ணு பாதோதகம் பாவனம் சுகம் இதை சொல்லிட்டே சாய்ப்பா. இதை ஸ்ரீஸ்லோகத்தை சாய்க்கச்சே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே சாய்ப்பா. ஆகையினாலே அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தினாலே நமக்கு எல்லா விதமான பெருமைகளும் ஏற்படும். அப்படி காளியனுக்கு திருவடி சம்பந்தத்தினாலே நல்புத்தி ஏற்பட்டது. அதுபோல திருவடி சம்பந்தத்தினாலே லோகத்தார் எல்லோரும் திருவிக்கிரமாவதாரத்திலே அவனுடைய திருவடி சம்பந்தத்தை பெற்று உய்ந்தார்கள். அதுபோல நாமும் உய்வு பெறுவோம். நமக்கு உய்வு பெறுவதற்கு என்ன கதி? இப்போ வராக அவதாரம் இருக்கா, இல்லை திருவிக்கிரமாவதாரம் இருக்கா, இல்லை கிருஷ்ணாவதாரம் இருக்கா? இல்லையே. அந்த அவதாரங்களுடைய சாரார்த்தமான நாராயண நாமம் இருக்கிறது. அதை சொல்லி நாம் சரணாகதியை பண்ணுவோம். அந்த எம்பெருமான் நமக்கு அந்த அனுகிரகத்தை எல்லாம் பண்ணுவன் என்கின்றார் 2வது பாசுரத்தினால். மேலே 3வது பாசுரத்திலே பூணாதனலம் தருகன் வேழம் மருக வளமறுப்பை பேணான் வாங்கி அமுதங்கொண்ட பெருமான் திருமார்வன் பாணாவண்டு முரலும் கூந்தல் ஆட்சி தயிர்வண்ணை நானாதுண்டான் நாமம் சொல்லில் நமோ நாராயணமே. முதற்பாட்டிலே எம்பெருமான் நமக்கு விரோதியாக வரக்கூடியவெல்லாரையும் அழிக்கும் திறன் பெற்றவன் என்பதை கொண்டாடினார். 2வது பாசுரத்திலே அவனுடைய வியத்தகு செயல்கள், காளிங்கனாக வந்து அவன் பண்ணின ஒரு ஆச்சரியமான வியத்தகு செயல்கள், அதை எல்லாவற்றையும் கொண்டாடுறார். இந்த பாட்டில் பாருங்கோ, எம்பெருமான் அடியவர்களுக்கு எளிமையாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அவனுடைய பெருமைகளை இன்னொரு விதமாக சொல்லுறேன், வேறு வகையாக நான் இந்த 3வது பாசுரத்தினாலே சொல்லுறேன் என்று ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். பூணாதனலம் தருகன் வேழம் மருக வளமறுப்பை பேணான் வாங்கி. இப்போ சில சமயத்தில் ஒரு வஸ்துவை நாம் பிடித்து வைக்க வேண்டும் என்றால் அதை பூட்டி வைக்கிறோம். அது நம்ம கூட இருக்கணும்னா அது என்ன பண்ணுறோம்? இப்போ ஒரு ரயிலில் பிரயாணம் பண்ணுறோம், பண்ணச்சே அது அந்த நம்ம பெட்டி போகக்கூடாதுன்னா என்ன பண்ணுறோம்? அதுக்கு ஒரு வளையத்தை போட்டு கட்டி பூட்டி வைக்கிறோம். அந்த மாதிரி பூட்டி வைக்கப்படாததாய், பிணைக்கப்படாததாய், சரி யாராவது பிணைப்பு போடணும்னு நினைச்சான்னா அது எப்படி இருக்கும்? அந்த பிணைப்பு போடணும்னு நினைத்தவர்கள் விஷயத்திலே நெருப்பை உமிழும்படியான ஒரு கோபத்தோடு கோபக்கனலை கக்கக்கூடியதாய் இருக்கக்கூடியது ஆச்சரியமானது. அப்படி கட்ட முடியாது, அவனை கட்ட முடியாது. அப்படி பிணைக்க நினைத்தார் பக்கல்லே நெருப்பை உழுமுழும்படியான விதத்திலே இருக்கக்கூடியதாய் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க, 2வது தருகன் வேழம் மருக. அந்த யானை இனத்துக்கே ஒரு ஆச்சரியமானது, வட்டமான கண்களே உடையது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான குவலையா பீட்டம் என்கிற அந்த கம்சனுடைய யானையே கலங்கும்படியாக செய்தான். என்ன பண்ணுறான்? நல்ல வளர்ந்த கொம்புகள், நல்ல பெரிய கொம்பு. அந்த கொம்பு என்ன பண்ணா? வேற ஒன்றும் பண்ணல, கவளையானை கொம்பொசித்த கண்ணன், கவளையானை கொம்பொசித்த கண்ணன். அப்படிப்பா அந்த 2 தந்தத்தையும் அப்படி ஆட்டினான், பிடிங்கினான், போச்சு. இந்த சமயத்தில் எல்லாம் அடியேன் எங்கள் சுவாமி இந்த தொலைச்செல்லாம் சேர்த்து சொல்லுவார். கவளையானை கொம்பொசித்த கண்ணன், பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு, பல்லு போயிடுத்தோன்னா அப்புறம் சொல்லு ஸ்பஷ்டமாக வராது. எங்கள் சுவாமிக்கு ஏதோ
அங்கங்கே 1 2 தான் இருந்தது கடைசியிலலாம். முதல்ல நல்லா இருந்த காலமும் உண்டு. அதுக்கு அப்புறம் பயயுக்தமாக ஏற்பட்ட சமயத்தில் போயிடுச்சு. அப்போது அவர் கேட்பார், நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் புரியறதா, ஸ்பஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்பார். என்னென்னா பல்லு போச்சுன்னா சொல்லு போயிடும். ஆகையினால சொல் சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சொல்லுங்க. அந்த மாதிரி அந்த குவலையா பீட்டமாகிற இந்த யானையை அப்படி அந்த கொம்பை பிடிங்கினான், போச்சு. அதுக்கு பலம் போயிடுது, அது போயிடுது, அத்தனையும் போயிடுது. அந்த கம்சனுடைய யானையை கலங்கும்படியான அப்படி அலட்சியமாக அப்படியே வச்சான், அப்படியே படுத்து விட்டான். அமுதம் கொண்ட பெருமான் ஆயிடுத்து. முதல்ல யாராவது அவனை கட்ட நினைக்கணும்னா அவனை கட்ட முடியாது. அவளை பேர் அப்படியே கோபத்தை உமிழ்ந்துடுவான். 1. 2வது ஆச்சரியமான குவலையா பீட்ட நிரசனம் ஆயிடுச்சு. 3வது என்ன பண்ணான், அதுக்கு பிறகு அமிர்தமதனம்னு ஒன்று பண்ணினான். அந்த அமிர்தமதனம் பண்ணி என்னத்துக்காக இவரே சொல்லிட்டார், கீழே சொல்லுங்க. விண்ணமர் அமுதுட அமுதில் வண்ண பெண்ண முதுண்ட எம்பெருமான் ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளன கருளுதியேல் வேண்டேன் மன வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. அதே ஆரம்பத்தில் முதல் தசகம் வண்டுன்னு நறுமலர் 2 உண்டு. அதை சொல்கிறார். விண்ணவர் அமுதுனா, விண்ணவர்களுக்கு அமிர்தம் கிடைச்சது, அந்த உப்புச்சாறு கிடைச்சது ஐயா. அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமான், அமுதில் வந்த பெண்ணமுதை இவன் உண்டான். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த அமுதம் கொண்ட பெம்மான் என்னவா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டே வந்தான். பஷ்யதாம் சர்வதேவானாம் யயம் வக்ஷஸ்தலோஹோ அரேஹே. பிராட்டியை திருமார்பிலே தரிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றான். உடனே பார்க்கிறான். அடுத்து மானாவண்டு முரலும் கூந்தல் ஆட்சி தயிர் வெண்ணெய். முரலும் கூந்தல் பலகாலம் பழகிய ஆற்றல், ரொம்ப நாளாக பழகின பழக்கத்தினாலே என்ன பண்ணுறது, அந்த தேனை நுகர்ந்து அந்த தேனை பருகினதாலே மயக்கம் ஏற்பட்டு அந்த பாடும்படியான சமயத்திலேயும் அந்த பண்ணாகிற ஆலாபனமும் செய்யும்படியான ஆச்சரியமான வண்டுகள் கூடியிருக்கும்படியான கேசத்தை உடைய பிராட்டி எப்படிப்பட்டவள், அந்த பிராட்டி எப்படிப்பட்டவள் பாருங்க. அந்த உள்ளுக்குள்ளேருந்து வந்தாலே அவளுடைய தலை மயிரிலே நிறைய வண்டுகள் மொய்க்கிறது. என்னையான்னா ஆச்சரியமான பூக்கள். இந்த பூக்களில் தேன், இந்த தேனை நுகர்வதற்காக வந்திருக்கிறது. அது அப்படிப்பா அந்த தேனை நுகரச்சேவே அதுகளுக்கு சந்தோஷம். ஆடாடாடா என்ன ஆச்சரியமான தேன். உடனே ரீங்காரம் பாடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த பண்ணோடு கூடின பாட்டுக்களை பாட அதனாலே சந்தோஷப்படும்படியான ஆச்சரியமான கேசத்தோடு கூடியவளாகிறவள். ஆட்சி தயிர் வெண்ணை நானாது உண்டான். அப்படிப்பட்ட இவள் ஆட்சியினுடைய தயிரையும் வெண்ணையும் வெக்கமில்லாமல் சாப்பிட்டான். வெக்கமே இல்லை. நானாது உண்டான். நாணமே இல்லையா? ஐயோ, இப்படி சாப்பிடலாமா? ஒருத்த வீட்டுக்கு போய் அதை கொள்ளடிச்சு திருடி நவநீத சௌரியம் என்று சொல்லும்படியான ஒரு காரியம் பண்ணணுமான்னா வேற ஒன்றும் இல்லை. முதற்காரணம் ஆத்திகர்களுடைய கைப்பட்ட வஸ்துக்கள் தனக்கு தேவை. 1. 2வது அவர்களோடு நமக்கு ஒரு பாந்தவியம். ஒருத்தர் வீட்டை நம்ம சாப்பிட்றோன்னா அது என்ன காரணம்? உறவு முறை. அந்த மாதிரி அவர்களுக்கு என்ன, அவத்துக்கு எனக்கு சாப்பாடு உறவு முறை இருக்குது. ஆமாம், மைத்துனன் அப்படி இப்படின்ட்டு
ஏதோ ஒரு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிடுவன். அதப்போ அப்படிப்பட்ட யசோத பிராட்டு வைத்த தயிரையும் வெண்ணையும் களவினால் எடுத்து உண்ணும்படியான சமயத்திலே அவள் கண்ணை கண்டுபிடித்து கட்டி அடிப்பாள். அப்போ ஒரு தாழ்வு ஏற்படுமே. துளி கூட கவலையப்படல. நானாவது என்ன அடித்தாலும் பரவாயில்லை, அவன் அடிக்கத்தான் அவனுக்கு வெண்ணை கண்ணாச்சி வன் தாம்புகளால் புடைக்க அலர்ந்தானை. அடிக்கடிக்குதான் அவனுக்கு பெருமையே ஏற்பட்டது. அப்பாட அவதாரத்துக்குண்டான காரியமே இதுதானையா, பாகவதம் விதேயத்துவம் தாயா காரியம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அவனை சொல்லும்படியான பாக்கியம் நமோ நாராயணமே என்று 3வது பாசுரத்தினாலே இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு 4வது பாசுரத்திலே ரொம்ப ஆச்சரியமான வைபவத்தை காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய திவ்யதேசமாகிற திருப்பாடகத்தினுடைய அந்த எம்பெருமானை பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு திருமங்கையாழ்வார் பாடுகின்றார். கல்லார் மதில் சூழ் கச்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகும் வணங்க இருந்தவம்மான் இலங்கைக்கோன் வல்லாளாகம் வில்லால் முனிந்த எந்தை விபீடனர்க்கு நல்லானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே. இந்த முதற்பாட்டிலே குறிக்கப்பட்ட அடியவர்க்கு எளியனாம் தன்மையை வேறு விதமாக அருளி செய்து கொண்டு அங்கு எப்படி பகைவர்களை அழிக்கும் திறனை சொல்றாரோ அத்தையும் இந்த பாடத்திலே மிக ஆச்சரியமாக தெரிவிக்கின்றார். கல்லார் மதில் சூழ் கச்சி, கல்லார்ந்த ரொம்ப ஆச்சரியமாக அரணாக அமையும்படியான பெரிய மதுளை உடைய திருக்கட்சியிலே அங்கே என்ன பண்ணா, கட்சி நகருள், அந்த கட்சி நகரிலே நச்சி நச்சி நான் இந்த இடத்துல தான் இருப்பேன், நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். கட்சி நகருள் நச்சி விருப்பத்தோடு வந்து ஆசைப்பட்டு எங்க திருப்பாடகம் என்னும் திருத்தலத்திலே என்ன எப்படி இருக்கான் பாருங்க, எல்லா உலகும் வணங்க இருந்தவம்மான். லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை உலகத்தார் அத்தனை பேரும் வந்து நீயே கதி, நீயே புகழ் என்று இருக்கும்படியான ஆச்சரியமான எம்பெருமான் பாருங்க. பாடகம் பெருமை தோற்ற இருந்த பாடகம்னா தன்னுடைய பெருமை. அன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்தான், அந்த ஆச்சரியமான குழியை கீழே பெரிய குழியை தோண்டிவனை புதைச்சொன்னு பார்த்தான். அப்போ தோண்டினான். எவ்வளோ பெரிய திருமேனி. எல்லாரும் நீங்கள் அத்தனை பேரும் சேவிச்சிருப்போங்க. ஆச்சரியமான பாடகத்துள் எல்லா உலகும் வணங்க, லோகத்தார் அத்தனை பேரும் எல்லா உலகம், எல்லா உலகம்னா லோகம் இல்லை, லோகத்து புவனே ஜனேதி ரைகண்டுகா. லோகம்னா லோகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் அர்த்தம் என்பதை நிகட்டுவிலே இருப்பதாக பகவத் ராமானுஜர் தம்முடைய கீதா பாஷ்யத்திலே தெரிவித்த கிரமத்திலே எல்லா உலகம், லோகத்திலே இருக்கக்கூடிய எல்லா லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேர் வரான். எல்லா உலகம் வணங்க அவன் இருந்தவம்மான் அங்கேயே இருக்கான். தன்னுடைய பெருமை தோற்ற எனக்கு இந்த இடம் ரொம்ப ரசிக்கிறது. பல பல பெரியோர்கள் சிவைத்தவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவாள் இல்லை, பல பெரியோர்கள்லாம் அந்த திருப்பாடகத்தில் போய் அந்த எம்பெருமானை சேவிச்சான்னா அப்படியே அங்கேயே நின்றுடும். அந்த விட்டுன்னா கயற முடியாதபடி விசேஷமாக நம்முடைய காஞ்சி சக்கர மடத்திலே இருந்த மகா பெரியவாள்னு கொண்டாடுற இந்த சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அந்த இடத்துல
எத்தனை காலம் எத்தனை காலம் எத்தனை காலம் அப்படியே இந்த பெருமாள் சன்னதியில் வந்துட்டு பெருமாள் சேவிச்சுட்டு வந்து வெளியில் உட்கார வேண்டியதுதான். 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அதனால தான் அந்த எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அபிமானத்தினாலே, அந்த ஆசையினாலே அவருக்கு அவ்வளவு பெரிய விமானத்தை அவர் தான் புனருத்தாரணம் பண்ணி கொடுத்தார் முதல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை இப்போ ஆயிடுத்து. முதல்ல அதை மொத்தத்தையும் தட்டி எடுத்து அது உள்ளுக்குள்ள அந்த இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மாற்றி எல்லாம் விசேஷமாக ஆகையினாலே பாடகத்துள் என்னன்னா எல்லா உலகும் யாரா இருந்தாலும் அந்த எம்பெருமானை பார்த்தான்னா விடவே மாட்டான். எல்லா உலகும் வணங்க இருந்தவம்மான் இலங்கைக்கோன் வல்லாலாகம் வில்லால் முனிந்த எந்தை. அவன் என்ன நினைச்சா, இந்த லங்கா ராஜ்யத்துக்கே நான் தாயா இலங்கை கோன் வல்லாளாகம். என்னை போல வில்வித்தையில் யாராவது ஒருத்தன் உண்டா, எல்லாரையும் ஒழிச்சுடுவேன். என்னை போல தடைவன் யாருமே கிடையாது அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனால் அவனை விட உயர்ந்தவன் யார், வில்வித்தையிலே சிறந்தவன் யார் என்பதை எம்பெருமான் ராமச்சந்திரன் சக்கரவர்த்தி திருமன் காட்டுறான். சரவருஷம் பவருஷம் விடுறான், பானத்தை விட்டுட்டே இருக்கான். அவ்வளோதான். அவனே பார்க்கிறான். அடாடாடாடா என்னமோ நினைச்சனே. சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி. சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ், அவன் சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ், அதில் ரஞ்சனீயஸ்ய அடாடாடா என உருக்கிறது, என் நெஞ்சை உருக்குங்களே. அந்த மாதிரி அப்படிப்பட்ட விபீடனருக்கு நல்லானுடைய நாவன் சொல்லு. எம்பெருமானுக்கு விபீஷனுடைய தமையனான ராவணன் பக்கத்திலே வெறுப்பு மிக்கிருக்கும். ஆனால் விபீஷணன் விஷயத்திலே விருப்பு மிகுந்திருக்கும். அதுவும் இல்லாமல் தன்னை சேர்ந்த தலைவர்களாகிய சுக்ரீவன் முதலாகிய எல்லார் பக்கல்லேயும் எவ்வளவு விருப்பத்தை கொண்டிருந்தானோ அதை விபீஷணன் ஒருத்தன் விஷயத்திலேயே கொண்டிருந்தான். சுக்ரீவன் முதலாகிற அத்தனை அந்த வானர கூட்டங்கள் அத்தனை இடத்திலேயும் என்ன அன்பை கொண்டிருந்தானோ அது மொத்தத்தையும் சேர்த்து ஒரே வியக்தி யாரு, விபீஷணனிடத்திலே கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட அவன் பக்கலிலே இருந்த ஒரு அபிமானத்தை காட்டின திருநாமத்தை உடையது நல்லானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணம். 5வது பாசுரத்திலே குடையாவரையால் நிறமுன்காத்த பெருமான் மறுவாத விடதானேழும் வென்றான் கோவல் நின்றான் தென்னிலங்கை அடையா அறக்கருவிய பொருதுமேவி வெங்கூற்றம் நடையாதுண்ணக் கண்டான் நாமம் நமோ நாராயணமே. குடையாவரையால் நிறைமுன்காத்த பெருமான். குடையாவரையால், குடையாகிற வரைன மலை. இந்த கோவர்தன பர்வதத்தை எடுத்து நிறை முன்கா அந்த பசுக்களை எல்லாவற்றையும் காத்தோம். இந்த மலையை தூக்கிறதுன்னு ஒரு சமய தூக்குற மாதிரி இல்லை, ஒரு கொடை பிடிக்கிற மாதிரி ஒரு சொம தூக்க ஒரு மலை ஒரு மூட்டை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோவர்தனகிரி பர்வதம் ஒரு மூட்டை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை இப்படி சுமக்கிறது அதுவா? அது இல்லை, ஒரு கொடை பிடிக்கிற மாதிரி அப்படி ஆச்சரியமாக அப்படி கொடையை தூக்கி போல தூக்கிறான். அந்த பசுக்களையும் இடையர்களையும் அப்படியே அவர்களை மொத்த பேரையும் காப்பாற்றுகிறபடியாக நின்றான். அடுத்து 7 நாள் அப்படியே நின்றான்.
மறுவாத விடதானேழும் வென்றான். அந்த அசுரர்கள் உள்ளே புகுந்த காரணத்தினாலே ஒன்றோடொன்று பொருந்தாமல் இருக்கக்கூடிய அந்த யமனுக்கு ஒப்பான காளைகள் அத்தனை ஏழையும் அணியச் செய்தான். கோவல் நின்றான். கண்ணபிரானாக கோபாலனாக நின்றான். கோபாலனாக நின்றான். கண்ணனாய் அவதரித்த ஒரு காலத்திலே, ஐயோ அக்காலத்திலே நாம் எல்லாம் பிறக்கலையே, அவதார காலத்துக்கு பிற்பட்டு பிறந்து விட்டோமே என்று கஷ்டப்படாத படிக்கு அவன் என்ன பண்ணுறான், திருக்கோவலூரிலே வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறான் பாருங்கோ, சேவை சாதிக்கிறான் பாருங்கோ. அப்படி இருக்கச்சோடு தென்னிலங்கை அடையார கருவிய பெருதுமேவு வெங்கூற்றம் நடையா உண்ண கண்டான் நாமம் நமோ நாராயணமே. இந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய அரக்கர் கூட்டங்கள் ஒரு வழியானும் உன்னோடு பொருந்தோம், நீ எங்களுக்கு சமமா, சமமே இல்லை என்று கூறினார்கள் முன்னாடி. எம்பெருமான் பார்த்தான், நீயா எனக்கு சமமானு நினைத்து என்ன சொல்லுக்கிறா, மொத்த பேரையும் அழிக்கிறேன்னு அழிச்சிட்டான். மொத்த பேரையும் அழிக்கிறேன்னு போரிட்டான். எல்லா அரக்கர்களை எல்லாம் அப்படியே எல்லாரும் இதுக்கு முன்னாடி யமன் அந்த அரக்கர்களை அந்த போகிறதுக்கு பயப்பட்டு இருந்தான். இப்போ எம்பெருமானுடைய தோள்களை பற்றி கொண்ட காரணத்தினாலே பயமில்லாமல் மொத்த பேரையும் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் பிராணம் போகிறதுக்கு ஆரம்பிச்சு. இப்படிப்பட்ட இயல்பாக இருக்கக்கூடிய அந்த காரியத்தை பண்ணனுடைய திருநாமத்தை சொல்லு, அதுதான் நமோ நாராயணமே என்று சொல்லி இந்த பாசுரத்திலே அந்த எளிமையான விதத்தையும் அந்த பகைவரை அழிக்கும் விதத்தையும் இன்னொரு விதத்திலே ஆச்சரியமாக சொல்லி முடிக்கிறார். 6வது பாட்டிலே மிக அழகாக ஒரு விஷயத்தை சொல்றார். காண எங்கும் குரங்கும் முசுவும் படையா அடல் அரக்கர் மானமழித்து நின்ற வென்றியம்மான் எனக்கு என்றும் தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமரு முறவின் நமோ நாராயணமே. இந்த தசகத்துக்கே மிகவும் உயர்ந்ததான பாசுரம் இந்த பாசுரம் என்பது நம்முடைய பெரியோர்களுடைய. ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னா, தான் அனுபவித்தது மட்டுமில்லாமல் மற்றையோர்களும் தன்னுடைய அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். நாம் சாப்பிட்டா போரும், மற்றவாள் சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறது இல்லை. எல்லோரும் அனுபவிக்க வேணும். எப்படி ஒரு பலாப்பழத்தை பல பேர் சுவைத்து உண்பது போல இன்கனி தனியருந்தான் ஏகஸ்வாது நபுஞ்சீதா புஞ்சீத சதவித்பிஹி என்ன பல 100 பேர் கலந்து அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்கணும் என்கிற அந்த ஆச்சரியமான விஷயத்தை தான் நானும் சொன்னேன். நமரும் உரைமின் நமோ நாராயண. நான் சொன்னேன், நீங்களும் சொல்லுங்க. எனக்கு பெற்ற பேரு யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்பதை சொல்லும்படியான ஆச்சரியமான பாசுரம். காண எங்கும் குரங்கும் முசுவும் படையா அடல் அரக்கர் மானமழித்து நின்ற வென்றி அம்மான். இந்திரன் முதலான தேவர்கள் போர்க்களத்துக்கு வந்தால் அவர்கள் புறங்கெதுகிட்டு ஓடுவதை பார்த்து எதிர்த்து நின்று போரிட முடியாதபடிக்கு
இந்த வலிமையுடைய ராவணன் அவனுடைய தீய செருக்கிறையெல்லாம் போக்கும்படியாக யாரை வச்சுட்டு யுத்தம் பண்ணுறான் பாருங்கோ. என்ன ஏதாவது தேவர்த்தங்கள் வந்தாளா, இந்திரன் முதலான தேவர்கள் வந்தாளா, அந்த இந்திரனுடைய அம்சமானவள்லாம் வந்திருக்கா இருக்கட்டும். அவனுடைய அம்சபூதர்களாக வந்த அவர்களை அத்தனை பேரும் யார் எப்படிப்பட்டவா, இடக்கையினுடையும் வலக்கையனுடையும் வேற்றுமை அறியாமல் காட்டில் வாழறதை தவிர போர்க்களம்ன்றது எப்படி இருக்கும்னு தெரியுமா, போரிட்டு பழகாத, போர்க்களமே தெரியாத கரடியையும் குரங்கையும் முசுவும் படையாக கொண்டு, கரடியை கொண்டு குரங்கு கூட்டங்களை கொண்டு முசுவும், இந்த முசுவும்னா அது ஒரு விதமான குரங்கு, அது ஒரு விதமான குரங்கு, ஒரு விதமான குரங்குன்னு தான் வியாக்கியானங்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் எங்கள் திருப்பதி சுவாமி முசுவும் திருமலையில் இருக்கிற வால் நீண்டு முகத்திலே கருவளைய கருப்பு இருந்த குரங்குக்கு முசுவுன்னு பேர். தெலுங்கு பாஷையில், தெலுங்கில் முசுவும் வால் நீண்டு இருக்கணும், வால் குட்டையாக இருக்கக்கூடாது. மொட்டைவால் குரங்குன்னு சொல்லணும், மொட்டைவால் இல்லை, வால் நீண்டு இருக்கணும், முகத்தில் கருப்பு இருக்கணும், கருப்பு இருக்கணும். இது நீ எங்கே பார்க்கலான்னா திருமலையில் தவிர வேறு எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. கருத்த முகத்தோடு இருக்கும். ஏன்னா அடியன் சென்ற மாதத்தில் தான் பத்ரிகாசிரமத்துக்கு விட கொண்டிருந்தேன். அங்கே எங்கே பார்த்தாலும் கருத்த, ஆனால் வாலே கிடையாது, மொட்டை இவ்வளோதான் இருக்கும் வால். ஆனால் இது பாருங்க, திருமலையில் இருக்கிற நல்ல வால் நீண்ட குரங்கு, அது கருத்த, அதுக்கு தான் முசுவும், அதுதான் முசுவும் படையா. அன்னைக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆச்சுன்னு போயிருக்கார். கரடியாச்சு போயிட்டார், காண எண்கும் குரங்கும் முசுவும் படையாக, அதையே படையாக கொண்டு, அது வேற ஒன்றும் கிடையாது, இதுதான் படைகளாக கொண்டு 8 திக்கையும் காப்பாற்றக்கூடிய எம்பெருமான் எப்படிப்பட்டவன் பாருங்க. அந்த ராவணனுடைய தீய செருக்கனை போக்கி எல்லாருக்கும் மேம்பட்டவன் நான் தான் என்பதை காட்டினான் எம்பெருமான். நான் தான், நான் தான், நான் தான். அவன் மொத்த பேரும் சொன்னான், மொத்த பேரும் அப்பா பவான் நாராயணோ தேவஹா, பவான் நாராயணோ தேவஹான். அவன் சொன்னான், ஐயோ நான் தசரதாத்மஜன், ராமம் தசரதாத்மஜம், ராமம் தசரதனுடைய பிள்ளை, தசரனுடைய. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அந்த ராவணனை அழித்து யாரை வச்சுட்ட, இதுக்கு தனி படை எடுத்துனானா, இதுதான் கரடி, குரங்கு, அந்த முசுவு என்கிற ஒரு வகை குரங்கு எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த செருக்கரை எல்லாம் போக்கி எல்லாருக்கும் மேம்பட்டவன் என்று காட்டினவன். அவனுடைய திருநாமம் எனக்கென்றும் தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம். எனக்கு எல்லா விதமான தேன், பால், அமிர்தம் எல்லாம் கலந்தது யாரு? தேனும் தேனுமாய், பாலும் பாலுமாய், அமிர்தம் அமிர்தமாய். அது மாதிரி எனக்கு தேனும் பாலும் அமுதுமாய திருநாள் திருநாமம். அந்த திருமாலுடைய திருப்பேரினை, அந்த ஆச்சரியமான அந்த பெயரினை, அது எப்படி இருக்கு பாருங்கோ. எதனால அந்த திருநாமம் நமக்கு ரசிக்கிறது? வேற ஒன்றும் காரணம் இல்லை. எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் கலந்திருப்பது,
அந்த எம்பெருமான் எம்பெருமாட்டியோடு மகார ஜீவாத்மாவும் கலந்திருப்பது, அதுதான் பிரணவார்த்தம். அகார வாச்சியனான எம்பெருமான், உகார வாச்சியான பிராட்டி, மகார வாச்சியான ஜீவாத்மா, 3 பேரும் கலந்திருக்கும்படியான ஆச்சரியமான பிரணவம். அந்த பிரணவத்தை விவரிக்கிறது நமசு, அகாரத்தை விவரிக்கிறது நாராயண பதம். அகார வாச்சியன்னா நாராயண எம்பெருமான், எம்பெருமான் நாராயண பதம். ஆகையினால அந்த திருவஷ்டாட்சர மகா மந்திரமே அப்படியே எம்பெருமானுடைய பெருமையை தெரிவிக்கக்கூடிய, எனக்கு தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம். திருப்பதி சுவாமி எனக்கு தேனும், எது தேன்? பிரணவம் தேன், பாலும், நமசப்தம் பால், நாராயணாய சப்தம் அமிர்தம். எனக்கு தேனும் பாலும் அமுதுமாயா. என்னையா இது? ஆமா, மகார ஜீவாத்மாவாகிற அடியவனுக்கு அகாரவாக எம்பெருமானே அவனுக்கே அடிமைப்பட்டவன். அவதாரணார்த்தத்தை சொல்றதுனால தேன், அவன்தான் நமக்கு உரியவன், அவன்தான். ஆக தேன் பால் பாருங்க, இந்த பால் எப்படி கலக்கிறது, அந்த பால் எப்படி இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் கலக்கிறது, எல்லாத்தையும். சகண்ட நமசு அகண்ட நமசு, ஓம் நமஹா நமோ நமஹா நாராயணாய நமஹா. ஆக தேனோடையும் பால் கலக்கிறது, அமிர்தத்திலையும் பால் கலக்கிறது, பால் பாலோடு கலக்கிறது, பால் பாலோடு கலக்கிறது. நமசப்தம் பாருங்க, எல்லா இடத்துலையும் கலக்கிறது. ஆக ஒவ்வொரு இடத்துல கலந்து ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கறது. அனன்யார்க சேஷத்துவ, அனன்ய சரணத்துவ, அனன்ய போக்கியத்துவம் என்கிற 3ஐயும் நமக்கு தருகின்றது. ஆகையினாலே அப்படிப்பட்ட தேன் என்ற அனன்யார்க சேஷத்துவம், அந்த எம்பெருமானை தவிர மற்றொருத்தனை நான் நினைக்க மாட்டேன், அந்த தேனை தவிர மற்றொன்னத்தை நான் பருக மாட்டேன். அனன்யார்க சேஷத்துவம், அவனுடைய திருவடிகளை தவிர மற்றொன்னை நான் சரணாகதி பண்ண மாட்டேன். மற்ற திருவடிகள்லாம் மற்றதெல்லாம் அதெல்லாம் கால் திருவடிகள் அல்ல, அதெல்லாம் என்னவோ அவனுதான் திருவடி. அதுதான் அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம். அது எப்படிப்பட்டது? அப்படிப்பட்ட ஆச்சரியமான கைங்கரியமாகிற அந்த அமிர்தத்தை நாம் அனுபவித்தோம் என்றால், அந்த அமிர்தத்தை தவிர மற்றொரு அமிர்தம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. ஆகையினாலே எனக்கு தேனும் பாலும் அமுதமாய திருமால் திருநாமம். யார்? எங்கள் திருப்பதி சுவாமி அவருடைய ஒரு நிர்வாகமாக சொல்லுவது. ஆகையினாலே தேன் பால் அமிர்தமாய, அதைத்தான் இங்கே வியாக்கியானத்திலையும் சொல்லுறார், அதையும் சொல்கிறேன். ஆனாலும் வந்த சமயத்தில் ஞாபகம் வரைச்சேவே அதை சொல்லிட்டான்னா, திருப்பதி சுவாமியுடைய நிர்வாகம்ன்றதை சொல்லிட்டான்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆகையினாலே பெருமானும் பிராட்டியும் இணைந்துள்ள வடிவமன்னால அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே பாருங்க, ரமமானா வனேத்ரயா, ரமமானா 3 பேரும் மகிழ்வாக இருந்தார்கள். ரம்யம் ஆவசதி, ரம்யம் அவன் ரொம்ப சந்தோஷம். என்னையா சந்தோஷம்? நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு வந்தாச்சு, நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு வந்தாச்சு. காட்டுக்கு வந்த பிற்பாடு ஐயோ அவதான் சொல்லிட்டாளே, அயோத்தியாம் அட்டவீம் வித்தின்னுட்டான். அயோத்தியாம் அட்டவீம் அயோத்தியாம் வித்தி, காட்டை நாடாக நினச்சிக்கோ, அயோத்தின்னு நினச்சிக்கோ. அப்போ பாருங்க, அயோத்தியில் இருந்தானா அவளுக்கு சந்தோஷம் தானே, சந்தோஷம் தானே. ஆகையினாலே அப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு கூடியிருக்கும்படியான 3 பேரும்
என்பது போலே ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் கண்டு மகிழ்ந்தார். எப்படி மகிழ்ந்தார் போலே இங்கு ஆழ்வாரும் பெருமானும் பிராட்டியுமாகிய இருவர் கலந்திருக்கும்படியான ஆச்சரியமான அதை கண்டு மகிழ்கிறார். அடடா, என்ன ஆச்சரியமான திருநாமம்! நானும் சொன்னேன் நமரும் உணவின். ஐயோ, கீழ்கழிந்த நாட்கள்லாம் போயிடுத்தே, பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன். பொய்யாழ்வார் ஆழ்வார் சொல்ற பாருங்க, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும் பயில் பிறந்து, கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி, ஆவியே அமுதே என நினைந்துருகி அவரவர் படை முலை துணையா பாவியேன் உணராது, சேமமே வேண்டி தீவினை பெருக்கி தெரிவமார் உருவமே மருவி, ஊமனார் கண்ட கனவிலும் பழிதாய் ஒழிந்தன கழிந்த அந்நாள்கள். எத்தனை சொல்றார்! வெண்ணியே வேண்டி வீழ் பொருட்கிறங்கி வேர்க்கணாறு கலவியே கருதி, நின்னவா நில்லா நெஞ்சினை உடையேன். ஆகையினாலே அப்படி இருக்கும்படியான அந்த கீழ்கழிந்த நாட்களெல்லாம் வீணான கண்டு, ஐயோ பல காலம் வாழ்நாளை வீணாக கழித்து விட்டனே, அது போயிடுத்து. இழந்த நாளுக்கு கூப்பிடுகிறவனுக்கு உறங்க விறகில்லை, கீழ்கழிந்தது கழிந்ததே, போயிடுதான். ஆனால் இப்ப கிடைச்ச சமயத்தில் அனுபவிக்கலாம் முடியும். இப்ப என்னுடைய இந்த நிலைமையை பார்த்தான்னா அந்த திருநாமத்தை சொல்றதுக்கு எந்த விதமான தடை ஒன்றும் இல்லை. அதனால என்னோடு தொடர்புடைய எல்லாரும் நானும் சொன்னேன் நமரும் உறைவன். சொல்லுங்களேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நமோ நாராயணமே. இந்த ஆழ்வாருடைய ஒரு ஆச்சரியமான அனுபவம் பாருங்க. இந்த ஆத்மாவுக்கு சிறப்பான பண்பாக வகுக்கப்பட்ட திருநாமங்கள் வேற எந்த திருநாமமும் கிடையாது. அந்த மாதிரி இவர்கள் நினைக்கவே மாட்டார்கள். நாராயண நாமத்தை தவிர வேறு ஒரு திருநாமமே கிடையாது. அப்படி இருந்தா இதற்கு இணையாக 1000 திருநாமங்களை சொல்லுவார்கள். எத்தனையோ பேர் சொல்லுவார். பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் தேவோநாம சகஸ்ரவான் என்று பலவிதமாக சொல்லுவார்கள். சகஸ்ரம் என்பது என்ன தெரியுமோ இல்லையோ, அதிகமானது என்கிறது தான். அவனுக்கு பல பசுக்கள் அவன் பல பசுக்களை உடையவன். பலனா இத்தனை இல்லை, அசங்கியாகோ. கற்று கறவை கணங்கள் பல கறந்து அண்ணால் சொல்ற கணங்கள் பல, கூட்டம் கூட்டமாக. ஆகையினாலே அப்படிப்பட்ட கிரமத்திலே பல பசுக்களை உடையவன் என்பது போல இந்த இடத்திலேயும் 1000 என்பது அதிகமானது என்கிற விதத்திலே வந்ததே தவிர 1000 தான் உண்டு, 1000க்கு மேல் கிடையாது என்பது கிடையாது. எம் ஆழ்வார்கள் பல இடத்துல பார்த்தாலும், எந்த இடத்துல பார்த்தாலும் நாராயண நாமத்துக்கு உண்டான ஒரு உயர்த்தி ஒன்றுமே மற்றதுக்கு சொல்ல மாட்டான். பாருங்க, உபனிஷத்தில் சொல்றது எல்லா திருநாமத்தையும் ஒரு தராசு தட்டில் வச்சாலாம், நாராயண நாமத்தை ஒரு தட்டில் வச்சாலாம். நாராயண நாமம் கீழே இறங்கி இருக்கு, மற்ற எல்லா திருநாமம் சேர்ந்தது தட்டு மேலே போகும். பாருங்க, நாராயண நாமத்துக்கு சமமானது ஒன்றுமே கிடையாது. இந்த லோகத்துக்கு காரணம் யாரு? எம்பெருமான் தான்.
அவனைத்தான் யாரை தியானிக்கணும்? கச்சத் தியேயகா காரணத்தும் தியேயகா. காரணம் எம்பெருமான் தான். எம்பெருமானை தவிர மற்றொன்றும் கிடையாது. அவனை என்ன பெயரால் சொல்கிறான்? நாராயணன் என்கிற பெயரால் சொல்கிறான். இப்பெயரை தவிர ஏனைய பெயர்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா, எத்தனையோ பெயர்கள் இருக்கு அவனுக்கு. ஆனாலும் கூட அவைகளெல்லாம் எம்பெருமானுடைய அறிவு, எம்பெருமானுடைய ஆற்றல், எம்பெருமானுடைய பண்பு அதுபோல. ஆனால் நாராயணன் என்கிறது இந்த திருநாமம் அறிவு என்ன, இன்பம் என்ன, தூய்மை என்ன, எல்லாவற்றையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆச்சரியமான திருநாமம். அதுவும் இல்லாமல் மற்றைய நாமங்களுடைய பொருளை தெரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் இருக்கலாம். அதனாலே எம்பெருமானை அறியலாம், அறியாமற் போலாம். நாராயண நாமத்தினுடைய பொருளை அறியாமல் இருந்தால் எம்பெருமானை தெரிந்து கொள்ள முடியாது. ஆகையினாலே அப்பா நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள் என்று ஆச்சரியமாக சொல்லி முடிக்கிறார். அடுத்த 7வது பாசுரத்திலே நின்ற வரையும் கிடந்த கடலும் திசையும் இருநிலனும் ஒன்று மொழியா வண்ணமெண்ணில் நின்ற அம்மானார் குன்று குடையாக எடுத்த அடிகளுடைய திருநாமம் நன்று காண்மின் தொண்டீர் சொன்னேன் நமோ நாராயணமே. நின்ற வரையும் கிடந்த கடலும் திசையும் இருநிலனும் ஒன்று மொழியா வண்ணமெண்ணி நின்ற அம்மானார். நின்ற வரையும் பூமிக்கு ஆணி அடித்தாற் போலே அசையாது நிற்கும்படியான பெரிய மலைகள் என்ன? எம்பெருமான் கிடந்த கடலும், கடல் என்ன பண்றான்? இவ்வளவுதான். அகம் வேலே வசாகரம், இவ்வளவுதான். இதுக்கு மேல வரக்கூடாது, இதுக்கு மேல வரக்கூடாது. ஏதோ சில சமயத்தில் வருது. பெரிய சுனாமின்னு ஒன்று வந்தது, இப்போ உள்ளுக்குள்ளேயே நுழைஞ்சது. எத்தனை இடத்துல அடிச்சுட்டு போச்சு, எவ்வளவு ஜனங்களை அடிச்சுட்டு போச்சு, எவ்வளவு சொத்துக்களை கொள்ள கொண்டு போச்சு. அது ஒரு சில சமயம். ஆனால் கிடந்த கடலும் அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு ஏற்ப கரையை கடந்து அப்படியே இருக்கும்படியான கடல். திசையும் மேற்கே நின்றால் அவன் பரன், கிழக்கே நிற்கிறவன் அபரன் என்று பிரித்து சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான பரன் அபரன். மேற்கே நின்று இருந்தான்னா அவன் பரன், கிழக்க பார்த்துதான் அபரன். அந்த மாதிரி பார்த்து சொல்லும்படியாக திசைகளை பார்த்து இது பரன் இது அபரன் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய திசைகள். அப்புறம் இரு நிலனும், இந்த உயிரினங்கள் உலாவுக்கு தகுதியுடைய அந்த பரப்புடைய பூமி, இப்படி எல்லா விதமான இந்த எம்பெருமானாலே உண்டாக்கப்பட்ட இந்த பொருள்கள் ஒன்றும் குறையக்கூடாது என்று எல்லாவற்றையும் படைத்து கொண்டிருக்கும்படியான எம்பெருமான். இதில் ஒன்று கூட குறையக்கூடாது. பகுத்யாம் பிரஜா ஏதி பகுத்யாம், ஆனால் எல்லாம் எல்லா விதமாக இதில் ஒன்றுத்தில் கூட அவன் இல்லாத கிடையாது. ஏன்னா இப்போ என்ன மலையில் அவன் இல்லையா? மலைன்னா என்ன? எத்தனை மலை எல்லாத்துலேயும் அவன் தான். கடல், திசை, இரு நிலனும், எல்லா லோகம், இந்த மேல் லோகம் கீழ் லோகம் எல்லாத்தையும் அப்படி தன்னுடைய விருப்பத்தாலே கொண்டிருக்கும்படியான ஆச்சரியமான எம்பெருமான் அவன் என்ன பண்ணான்? குன்னு குடையா எடுத்த அடிகளுடைய திருநாமம்
ஓ, எம்பெருமான் கோவர்தனகிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்திரனுக்கு போட வேண்டிய சாப்பாட்டை இவன் சாப்பிட்டான். இந்திரனுக்கு கோபம் வந்துடுச்சு. அவ்வளோதான், கல்மழை பெய்யுன்னா பர்ஜன்ய கூட்டம் கல்மழை பொழியணும். சரி, என்ன பண்ணுறது? இந்திரனுக்கு பயந்துட்டு கல்மழை வந்து யார் பண்ணுறா? அப்பா, வருஷா வருஷம் தேவேந்திரனை கொடுத்துட்டு இருந்தோம். அவன் மாட்டத்தையோ சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தான். அவன் வயத்துலேயே அடிச்சு எங்களுக்கும் இந்த மாதிரி கல்மழை பொழிய வச்சுட்டாய். எங்களுக்கு ஒன்றும் கத்தி இல்லை. நாங்கள் என்ன பண்ணும்போது நீ தானே இதை பண்ணாய் அப்படின்னு இவன் கேட்டான்னா, யார் கேட்டது? கேட்டது யாரு? ஆயர்கள். ஆயர்கள். ஆனால் கேட்டவர்களான இவர்களுக்கும் கேட்காமல் கஷ்டப்பட்ட பசுக்களுக்கும் எல்லாருக்கும் துயர் வராதபடிக்கு மொத்த பேரையும் சேர்த்து அந்த குன்று குடையாயெடுத்த அடிகளுடைய திருநாமம் அப்படியே வச்சுட்டு இவா கேட்டா. அந்த பசுக்கள்லாம் கேட்டுதான் வேணா. இவ கேட்டா, கேட்காமல் போனாலும் அவர்களும் இதனாலே பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கும் இந்த மழை ஆகாது. வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் மொத்த பேர் 7 நாள் சப்தராத்திரம் அவதாத்திய கிங்கரோ பிருஷ்டதச்சான்னு 7 நாள் பிடிச்சுன்னு அப்படியே நிற்கும். என்ன இது? சம்பிரதம் முடியேறிய மாமுகில் பல்கணங்கள் முன்னேற்றி நரைத்தன போல எங்கும் குடியேறி இருந்து மழமொழியும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே என்னும் ஆச்சரியமாக அப்படி கொடை எடுத்து அப்படி அருமையாக இது பண்ணினான். அப்படி லோகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அவன் பெயர் சொல்லுவதுதான் பொருத்தம். நீங்க நல்ல ஒரு காரியம் பண்ணுவதாக இருந்தால் எம்பெருமானுடைய திருப்பெயரை சொல்லும்போல், தொண்டீர் சொன்னேன் நமோ நாராயணன். எம்பெருமானுடைய விஷயத்திலே திருத்தொண்டு, ஏதாவது நல்ல கைங்கரியம் பண்ணணுன்ற இயல்புடையவர்களே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த திருநாமத்தை நாம் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட 1000 எழுத்துக்களை கொண்ட வந்த ஆச்சரியமான மாலாமந்திரம் போல் உண்டான அரிய மந்திரம் அன்று. ரொம்ப எளிய மந்திரம், ரொம்ப எளிய மந்திரம். நாம சுவையில்லாமல் திருத்தொண்டிலே சுவையில்லாமல் நாம சொன்னான்னா இந்த திருநாமத்தை யாரும் திரும்பி சொல்ல மாட்டோம். ஆசையோடு சொல்லணும், ஆசையோடு சொல்லணும். அதனால தான் மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திரப்பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமங்கனக்க உண்டானால் காரியகரமாவது என்கிற சூத்திரமானது இதனால தான் ஏற்பட்டது. சுவையற்றவர்கள் இந்த திருநாமத்தை சொன்னா யாரும் கேட்க மாட்டான். ரொம்ப பெரிய 1000 எழுத்தோடு கூடியிருக்கிற அந்த மாலாமந்திரம் போல இருந்தான்னா, அதையும் அவ்வளோ பெருசு எங்க பெருசுவில்லை சின்னதுமில்லை, ரொம்ப சம்ஷிப்தமாக சொல்ல வேண்டியது அத்தனையும் சொல்லக்கூடிய வேதத்துக்கு ஓமென்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒலித்தலுக்கு எளிய மந்திரம். தொண்டீர் சொன்னேன், நான் சொன்னேன், நீங்களும் சொல்லுங்கள் நமோ நாராயணமே. மறுபடியும் அடுத்த பாசனத்திலேயும் கடுங்கால் மாறி கல்லே பொழிய அல்லே எமக்கென்று படுங்கால் நீயே சரணென்று ஆயரஞ்ச அஞ்சாமுன் நெடுங்கால் குன்றம் குடையொன் ஏந்தி நிறைய சிரமத்தால் நடுங்கா வண்ணம் காத்தான் நாமம் நமோ நாராயணமே. வேகமான காற்று அப்படியே மேகமானது கல்லையே மழையா பொழிய உடனே அத்தனை பேர் இவன் என்ன பண்ணுறான்? நீயே சரண் என்று அத்தனை பேரும் அப்பா நிதாம்பா நிதாம்பா நிதாம்பா. ஆயர் அஞ்ச
அஞ்சாமுன் அஞ்சாதே மாசுஜஹா கவலைப்படாதே காட்டுட்டான். காட்டுட்டான், ஒன்றும் கவலை வேண்டாம். அஞ்சாமுன் நெடுங்கால் குன்னம் குடையந்தீந்து நிறைய சிரமத்தால் நடுங்கா வண்ணம் காத்தான் நாமம். இது என்ன? இது இந்த ஊழியனுடைய இறுதி காலத்திலே இது ஒரு இரவு போலும், இது ஒரு ஆச்சரியமான நாள் போலும் அப்படின்னு நெஞ்சப்படு. அப்பா, எங்களை காப்பாற்றிக்கிறது எங்களோட சக்தி இல்லை, எங்களை நீயே காப்பாற்றணும். ஏன்னா அத்தனை பேரும் அப்படி பிரார்த்தித்த உடனே கதியேலில்லை நின் அருளல்ல தனக்கு நிதியே அப்படி பிரார்த்திச்சா உடனே அவ்வளோதான். இந்த கையை தூக்கிட்டாலே எம்பெருமான் திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமேரே. கையை தூக்கிட்டான். நீயே சரண் என்று, நீயே சரண், உன்னை தவிர எங்களுக்கு கதி இல்லைப்பா, நீயே சரண். ஆயரஞ்ச அஞ்சாமுன் அப்படியே எடுத்தான். அந்த பசுக்களையும் காப்பாற்றினான். அதுக்களுக்கும் ஒரு குறைவு ஏற்படுத்தலை, எருமகளுக்கும் குறைவில்லை, ஆடுகளுக்கும் குறைவில்லை, மற்றையோர்களுக்கும் குறைவில்லை, ஜனங்களுக்கும் குறைவில்லை, அப்படியே காப்பாற்று. ஆயரஞ்ச அஞ்சாமுன் நடுங்கால் குன்னம் குடையொன்றேந்தி நிறையை சிரமத்தால் நடுங்கா. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஒரு சிரமம் கிடையாது, ஒரு சிரமம் கிடையாது. எது வரைக்கும்? அங்கே டேங்க்கு காலி ஆகிற வரைக்கும் கீழே வைக்கலை, வைக்கலை. ஆயிடுத்து, டேங்க்கு காலி, மழை நின்று போச்சு. உடனே என்ன பண்ணா? மழை தான் நின்று போச்சு, போங்க போங்கன்னு. கண்ணா கண்ணா கண்ணா, நீ இப்படியே பிடிச்சின்றது, நாங்கள் இப்படியே பார்த்துட்டுருக்கோம், இப்படியே பார்த்துட்டுருக்கோம். இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா? 7 நாள் எங்களுக்கு தூக்கம் இருந்ததா? தாகம் இருந்ததா? கண்ணிமைத்தல் இருந்ததா? எங்களுக்கு பசி இருந்ததா? ஐயோ, ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே. எப்படி இருந்தது? பரமபதத்திலே இருக்கக்கூடிய ஆவிர்பூத அஷ்டகுண அஷ்டகத்துவத்தையே இங்கே கொண்டு வந்து காட்டுட்டியே. இதை விட்டுட்டு மறுபடியும் அப்படி போகணுன்றியா? பிடிச்சிட்டே நாங்கள் அப்படியே பார்த்தோம். அண்ணன் சொன்னா, எதற்குமே ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் பண்ணக்கூடாது. எது காரணம்? மழை காரணம். கல்மாரி பொழியா, அதுக்காக எடுத்தேன். அது நின்ற பிற்பாடு நான் வச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் என்ன சொல்லுவேன்? மறுபடியும் நான் வச்சுட்டு ஓடி போடுறேன்னா ஓடி போடுத்துருவோம். அந்த மாதிரி அப்படிப்பட்ட அவருடைய ஆச்சரியமாக அத்தனை பேரும் சரணம் என்று சொன்ன இடையர்களையும் சொல்லாத பசுக்களையும் எல்லாம் தன்னுடைய உடைமை என்கிற காரணத்தினாலே வேறுபாடு காட்டாமல் காத்த அவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி 8வது பாட்டை முடித்தார். 9வது பாட்டிலே பொங்கு புணரி கடல் சூடாடை நிலமாமகள் மலர்மா மங்கை பிரமன் சிவன் இந்திரன் வானவர் நாயகராய எங்கள் அடிகள் இமையோரு தலைவருடைய திருநாமம் நங்கள் வினகள் தவிர உறைவின் நமோ நாராயணமே. ஒருத்தர் கேட்கிறா, பல தடவை இந்த திருநாமத்தையே விரும்பி பேசுகின்றீரே,
இதற்கு என்ன அர்த்தம், இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு பதில் சொல்றார். அதுக்கு பதில் சொல்றார், அப்பா மேல் நோக்கி எழும்படியான அலைகளை உடைய கடலாலே சூழப்பட்ட ஆச்சரியமான மேகலை என்று சொல்லக்கூடிய பூமி பிராட்டி, அந்த பூமி பிராட்டியானவள் தாமரை பூவை இருப்பிடமாக உடையவள். அவளுக்கு பெரிய பிராட்டியார் என்று திருநாமம். கொங்கு புணரி கடல் சூழ் ஆடை நிலமாமகள். அப்புறம் பாருங்க, பிரமன், பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலான அத்தனை தேவர்களுக்கு எல்லாருக்கும் தலைவனாய் அவர்களை எல்லாரையும் வழிநடத்தும்படியாக இருக்கக்கூடியவன் என்பெருமான். எங்களுடைய சுவாமி அஸ்மத் சுவாமின், அகில ஜகத் சுவாமின், அஸ்மத் சுவாமின் சொல்றாரு இல்லையோ. அஸ்மத் எங்கள் தலைவர். அத்தனை பேருக்கும் எம்பெருமான் தான். பாருங்க, நம்முடைய சம்பிரதாயார்த்தத்தை இந்த பாசுரத்தில் நல்லா அழுத்த சொல்றார். ஏகோகவை நாராயணா, அவன் ஒருத்தந்தான். ஏகமேவா நத்விதீயம், ரெண்டாவது கிடையாது. அவன் ஒருத்தந்தான் பிரதானமான. பிராட்டி தொடக்கமாக நம் வரைக்கும் அத்தனை பேரும் மகார ஜீவாத்மாக்கள் தான் என்பதை இந்த பாசுரத்திலே நம்முடைய சத் சம்பிரதாய சாரார்த்தத்தை நன்றாக பிழிந்து சொல்லுகிறார். கொங்கு புணரி கடல் சூழாடை நிலமாமகள் மலர்மாமங்கை, அதிலிருந்து பிரமன், சிவன், இந்திரன், வானவர் நாயகராய எங்கள் அடிகள், எங்கள் எமக்கு சுவாமின் அஸ்மத் சுவாமின் இமையோரு தலைவருடைய திருநாமம். இமையோர்களுடைய தலைவருடைய கீழே பிரம்மனை சொன்னார். அந்த நித்தியசூரிகளை குறிப்பதாலே அயர்வரம் அமரர்கள் அதிபதியுடைய திருநாமம் இது. ஆக ரெண்டு லோகங்களுக்கும் தலைவன் இவன்தான். நித்தியசூரிகளுக்கும் அவ எப்படிப்பட்டவள், குறைவற்ற நித்தியசூரிகள். அந்த தேவர்கள்லாம் தங்களுக்கு குறைவு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனால் குறைவோடு கூடியவர்கள் தான். தேவர்களுக்கும் குறைவாளர்களாகிய இந்த லோகத்திலே இருப்பவர்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் காட்டாமல் எல்லாரையும் ஒரு சேர நடத்தும்படியான தலைவனாக இருக்க அவன் என்ன பண்ணுவான், நங்கள் வினகள் தவிர உறைவின். மேலே இருக்கிறவா தேவதைகளுக்கு அவளுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, நித்தியசூரிகளுக்கு கிடையாது. அவன் மொத்தம் நமக்கு தான் ஆங்காரம் மமக்காரத்தினாலே ஏற்படக்கூடியது. நங்கள் வினைகள் தவிர உறைவு, நம்முடைய பாபங்கள் எல்லாம் போகணும்னா தவிர உறைவின் நமோ நாராயணமே. அந்த தீவினைகள் எல்லாம் போகணும்னா நீங்கள் வேற ஒன்றும் பண்ணணும்னா திருநாமத்தை சொல்லுங்கள். இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு ஐத்தியத்தை சொல்கிறான். 8000ன்னு ஒரு ஊர். அந்த ஊரில் திருவாய்க்குளத்து ஆழ்வான்னு ஒருத்தர். அவர் நஞ்சியரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். சுவாமின்னு ஆச்சாரியரே, எம்பெருமானிடத்திலே அடைக்கலம் புகுதல் நாம தெரிஞ்சு பண்ணின பாவத்துக்கு பிராயச்சித்தமாகுமா, இல்ல தெரியாமல் பண்ணின பாவத்துக்கு பிராயச்சித்தமாகுமா என்று கேட்டாராம்.
உடனே அதுக்கு நஞ்சியர் பதில் சொல்றார், அப்பா, அடைக்கலம் புகுந்ததனுடைய ஒரு ஆச்சரியமான காரணத்தினாலே அறிந்து செய்த குற்றத்துக்கும் போக்கக்கூடிய தன்மை அறிவு இல்லாமல் பண்ணும்படியான அந்த இது இவனை சேராது. அறிந்து பண்ணின தப்புக்களுக்கு பிராயச்சித்தம் கண்டிப்பாக உண்டு. ஆக வினைகள் தவிர என்கிற சொல் எல்லையற்ற காலமாக நாம் பண்ணிட்டு வந்த முன்வினைகளை எல்லாம் முன் ஜென்மத்தில், அதாவது பூர்வாகம்னு அதுக்கு பேர். பூர்வாகம்னு பேர். எத்தனையோ ஜென்மமாக பண்ணி 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 அவையெல்லாம் விஷீகதூலோ அக்னோ புரோதம் பிரதூயேத ஏவம் சர்வம் பாத்பாரகா பிரதூயந்தே. ஒரு பஞ்சு பொதியிலே பட்ட நெருப்பு போலே அந்த பூர்வாகம் மொத்தம் போகும் போகும். இது என்ன அடுத்தது? புஷ்கர பலாசே. அறிந்த பாபம் செய்த, அறிந்தே செய்த பாவங்களையும் இந்த அடைக்கலம் புகுதல் கண்டிப்பா பண்ணியே தீரும். ஆகையினாலே அடைக்கலம் புகுந்த பின் பண்ணின பாவம் போகும், அறியாமல் பண்ணின பாவங்களும் போகும். ஆக நமோ நாராயணமே என்பது தீவினையை செய்யுமாறு நேரிட்டாலும் எல்லா சமயத்திலையும் சொல்ல வேண்டிய பாவம் திருநாமம் இந்த நமோ நாராயணமாகிற திருநாமம் என்று சொல்லி இந்த பத்தினுடைய கடைசி பாசுரத்தை முடிக்கிறார். வாவித்தடம் சூழ் மணிமுற்றாற்று நரையூர் நெடுமாலை நாவில் பரவி நெஞ்சில் கொண்டு நம்பி நாமத்தை காவித்தடங்கண் மடவாறு கேழ்வன் கலியன் ஒலிமாலை மேவிச் சொல்ல வல்லாறு பாவம் நில்லாவியுமே. அந்த திருநறையூர் ஊர் எப்படி இருக்கு பாருங்க. வாவித்தடம் சூழ் மணிமுத்தாற்று நரையூர் நெடுமாலை. பொய்களையும் குளங்களையும் மணிகளையும் முத்துக்களையும் உடைய காவிரையாற்றையும் உடைய திருநறையூரிலே நமக்காக வந்து நிற்கின்றான் எம்பெருமான். எல்லோருக்கும் மேலானவனாக நிற்கின்றான் எம்பெருமான். அவனுக்கு ஆச்சரியமாக நரையூர் நம்பி பரிபூர்ணன். என்ன? ஆழ்வாருக்கு பரிபூர்ணத்தை கொடுத்தான். ஆழ்வாருக்கு பரிபூர்ணத்தை கொடுத்தான். நாவாலே பரவி நெஞ்சாலே பல காலம் அத்தையே எண்ணி அவனுடைய திருநாமத்தை நாவாலே நன்ன நாக்குனாலே அது நன்னது சொல்லி சொல்லி நெஞ்சாலே பல காலம் எண்ணி. எப்படி சொல்லணும்? நெஞ்சாலே எண்ணி நாவாலே பரவி, நெஞ்சாலே எண்ணி நாவாலே பரவி போய பிழையும் புகுதருவான் நின்றனோ. அங்க அந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் அப்படிப்பட்ட கிரமத்திலே முதலிலே சொல்ல வேண்டியதை பின்னாடி சொல்றாரு, பின்னாடி சொல்றத முன்னாடி சொல்றார். அந்த மாதிரி இந்த இடத்திலே ஆண்டாள் சொல்றாள். அப்படி வாக்கு மனசு முன்னாடியா, மனசு வாக்கு முன்னாடியானா அதுதான். ஆனால் சொல்ல வேண்டிய காலத்திலே பதற்றத்தினாலே, அந்த மாதிரி பதற்றத்தினாலே சொல்லி நெஞ்சாலே பலகாலம் எண்ணி நாவாலே பாடி காவித்தடங்கண் மடவாறு கேழ்வன் கலியனொலி மாலை. நான் முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன் இந்த மடவார் கண்கள் தான் பெருமை பெருமை நினைச்சிருந்தேன். ஐயோ, அதெல்லாம் அழியக்கூடியது. இப்போ பாருங்கோ, எனக்கு ஏற்பட்டிருக்கிற பிறப்பு
சிறப்பு. பிறப்பு என்ன? திருமந்திரத்திலே பிறந்துட்டேன், அதுதான் எனக்கு சிறப்பு. இப்படி எனக்கு மனம், மொழி, வாய் எல்லாவற்றையும் நம்பியே குறிக்கோளாயிருக்கும்படியா என்னுடைய நிலைமையை பாருங்கள். ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி இல்லை, எல்லாம் ஒரே விதமாக. மனஸ்யன்யத்து வசஸ்யன்யத்து கர்மண்யன்யத்து மகாத்மனாம். மகாத்மாவாகிற இந்த ஆழ்வார் சொல்ல இந்த 10 பாசுரத்தை மேவிச் சொல்ல வல்லார் பாவம் நில்லாவியுமே. நரையூர் நம்பியை பற்றிய இந்த திருவாய்மொழியிலே சொல்லப்பட்ட ஆச்சரியமான விரோதி நரசன சீலத்துவமாகிற விஷயங்களையும் அவன் நமக்கு பண்ணின உபகார பரம்பரைகளையும் இப்படி உள்ளத்திலே பொருத்தத்தோடு இதை சொல்ல வல்லவர்கள் யார் யார் இருக்காளோ அவர்களுடைய பாவங்கள் நில்லாமல் போய்விடும், நில்லாமல் அழிந்து போகும். திசந்த பிராபகிருத்யம். பகைவர்கள் பாபத்தை பங்கிட்டுக் கொள்கின்றார்கள் என்று எம்பெருமான் கூறுவதற்கே வாய்ப்பே இராது. நம்முடைய பகைவர்களுக்கு பாபம் போயிடும். இல்லை, நமக்கு பாபமே வராது. இந்த பாபம் வராமைக்கு காரணம் என் நாராயண நாமம். அந்நாமத்தை சொல்லுவோம், நாமத்தை எப்பொழுதும் பேசுவோம், நாமத்தினுடைய பெருமையை எல்லோருக்கும் இயம்புவோம், அதனாலே எல்லோரும் பெருமை பெறுவோம். அப்படிப்பட்ட பெருமை பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த திவ்ய பிரபந்த தாரா உபன்யாசத்தை ஏற்பாடு செய்த ஈயர் சுவாமிகளுடைய திருவடிப்பாரங்களுக்கும் சென்னை திருவல்லிக்கேடி எம்ஓபி பார்த்தசாரதி ஐயங்கார் தர்ம நிறுவனத்திற்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் இதுகாரும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கும்படியான ஆழ்வார் கோஷ்டியருக்கும் ஆண்டாள் கோஷ்டியருக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞதானுசந்தானத்தை தெரிவித்துக் கொண்டு விரைவில் அடியேன் ஒவ்வொரு சமயமும் பிரார்த்திக்கும்படியானதான தேவப்பெருமாளுடைய திவ்ய பிரபந்த கோஷ்டி விரைவில் ஏற்பட வேண்டும் என்பதை அன்பர்களும் ஆச்சாரிய சிரேஷ்டர்களும் ஆண்டாள் கோஷ்டியரும் பிரார்த்திக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அடியேன் பூர்த்தி பண்ணுகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம் லோகாஸ் சமஸ்தாக சுகினோ பவந்து. தழை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தழைக்கவே. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.